துரத்தி அடிக்கும். அதெல்லாம் மறந்து நான் தான் சொல்லிட்டேன்ல, டெய்லி வார் வேற, டெய்லி வார் போட்டு தான் நான் வாரோட இதே கெடுத்தேன். அதெல்லாம் மறந்துடுங்க. சனி ஞாயிறு ஒன்லி சனி ஞாயிறு, வெறும் சனி ஞாயிறு மட்டும் தான் 5 மேட்ச் 6 மேட்ச் தான் உங்களுக்கு. அதுதான் அடுத்த வாரம் ஃபுல்லா கண்டென்ட், இந்த வாரம் ஃபுல்லா கண்டென்ட். அதெல்லாம் ஜஸ்ட் ஃபர்கெட் எவ்ரிதிங். உங்களுடைய இந்த ஒரு ரீசனாக நடந்த வார் மெமரிஸ்லாம் மறந்துடுங்க. அதெல்லாம் மறக்கப்பட்டது. ரியல் ஓஜி வாருக்கு வாங்க, அதுதான் முக்கியம். சட்டுப்புட்டுன்னு நான் ஏன்னா இது சிம்பிள். இது தமிழ்நாட்டோட ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான கண்டென்ட் இது. அது நீங்கள் கரெக்டாக பண்ணாதான், அதில் நீங்கள் டிசிப்ளினாக இல்லைன்னா நல்லா அதை பண்ண வைக்க முடியாது. 4 பேர் அப்படியே வெரி வார் ப்ராக்டிஸ் அப்படின்னு போட்டு கரபரன்னு விளாண்டிங்கன்னா மட்டும்தான் சனி ஞாயிறு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இல்லை ஐபிஎல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல், அப்போ நீங்கள் அது இல்லை அப்படின்னா அழிஞ்சு போயிடுவீங்க, அவ்வளோதான். ஏன்னா எப்படியும் நான் நாளைக்கு ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். புது பிளேயர்ஸ் யார் வராங்களோ, ஏற்கனவே வெயிட்டிங்கில் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் போட்டு அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், செத்து போங்களா அப்படின்னு. நான் இந்த தடவை என்ன சொல்கிறேன்ல, நான் ஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா கண்டிப்பாக வார் நல்லாவே நடக்காது. அதே மாதிரி ஒரே ஒரு ஓரம் வஞ்சனையும் பண்ணக்கூடாது. அதனால எதுவுமே இந்த தடவை நான் அதெல்லாம் ஒருத்தருக்கு சரி இவன் தானே பழச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டுற மாதிரிலாம் இல்லை. ஏழை இப்போ டொட்டோவே பாரு எவ்வளோ செல்லம் கொடுப்போம் டொட்டோக்கு. அவனே தூக்கி வெளியே நின்ற டொட்டோ 10 நாள் ஒன்றும் டீமே தேவையில்லை அப்படின்னு. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் அதே தான். எஸ்ஓபி டெஸ்ஸாக போகிறதா இருந்தால் 4 பேர் போட்டு நான் யார் 4 பேர் நல்லா வருவாங்களோ ஜெயிக்கணும்னு ஆடுங்க தயவு செஞ்சு. அதாவது வார் 10னாவே 2 டீம் ஜெயிக்கணும்னு ஆடினாதான் ஏதோ தானோ வருவோம் ஆடுவோம், பரிசு வந்தா போச்சு. அந்த விளையாட்டு ரோன் ப்ரோட்ட கேட்டு நேற்று கூட சொன்னேன் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, பெரிய ஈவெண்ட்டாக பண்ணலாம், எல்லாரையும் கூப்பிட்டு மாலை மரியாதை கூட போடலாம், மெடல் போடலாம், எல்லாரும் லைவ் போடலாம், அவங்களுக்கு டிராஃபி கொடுக்கலாம், நேரடியாகவே அவங்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு கெத்தாக காட்ட முடியுமோ அவ்வளோ கெத்தாக காட்டலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். சீசனல் வார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஜெயிக்கணும் இவங்க ஜெயிக்கணும்னு போட்டி போடும்போது நீங்கள் ஜெயிக்காமல் சப்பையாக ஆகிட்டீங்க அப்படின்னா சரி நம்மளாலாம் செட் ஆகாது நமக்கு. அதெல்லாம் அவ்வளோ. அதனால முதல்ல சொல்லிட்டேன் நான், ஜெயிக்கிற மாதிரி அணி ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், அவ்வளோதான். வார் ஞாபகம் இருக்குல்ல, சீசனல் வார் ஒரு மேட்ச் தோத்தா அடுத்த மேட்ச் 8 பேரை கூப்பிட்டு வச்சு என்ன புடுங்குறீங்களா என்ன, அவங்க 2 லீடிங் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமிலேட் பண்ணுவோம்ல, அந்த ஹியூமிலேஷன்லாம் இனிமேல் இருக்கும். உங்களை அவமானத்தின் உச்சமும் இருக்கும், தூக்கி கொண்டாடுறதும் இருக்கும். இல்லைன்னா நான் எனக்கு வாரே வேணாம். இது 2 ஒன்றே வார் நடத்தினா ஒழுங்காக நடத்தினா இல்லை நடத்தக்கூடாது. ஸோ அதனால நான் உங்களை கொண்டாடுறதுக்கும் உங்களை தூக்கி அப்படியே ஆராதிக்கிறதுக்கு நாங்கள் தயார்னா உங்களை செருப்பால் அடிக்கிறதுக்கும் நாங்கள் தயார். இது 2மே இருக்கும், 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கும். அப்படியே ஃப்ளோட்டிங்காக கழுகு மாதிரி மிதந்துட்டு போயிடலான்னு நினைக்காதீங்க, வாய்ப்பே இல்லை. விளாட்றதா இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு விளையாடு, இல்லைன்னா விளையாடாத, வேணான்றேன். போய் கிளாசிக் விளையாடு, போ கிளாசிக் விளையாடு. நீ கிளாசிக்லேயே விளையாண்டு கிளாசிக்லேயே ஊறிக்கோ, கிளாசிக்லேயே என்ன பண்ணிக்கோ. ஆனால் வார் விளையாடுறதா இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் தான் விளையாடணும். அதனால ஒழுங்காக 4th மேன் எடுங்க. எல்லா டீமுக்கும் ஒன்னே தான். குமார் வார ஆரம்பிக்கிறதுக்கும் உனக்கு உனக்கு பாரு 2 மாதம் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. நீ எல்லா வழியும் விளாண்டுட்டு இருந்த, ஜாலி பண்ணிட்டு இருந்த, ஃபன் பண்ணிட்டு இருந்த, உனக்கு எல்லாமும் கொடுத்தாச்சு, சாப்பிடி சந்தோஷமா இரு அப்படின்னு. ஆனால் வார ஆரம்பிச்சிட்டா அது வேற. அது நீயும் புரிஞ்சுக்கணும். ஆஹா இவ்வளோ நாள் நம்மள 3 மாதம் எதுவுமே சொல்லல, அண்ணே ஜாலியாக தான் இருந்தாரு அப்படின்னு. இப்போ கிடையாது. எப்போ கொடுக்கணும் எப்போ கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால இனிமேல் வாய்ப்பு இல்லை குமார். இனிமேல் நீ எஸ்பிடிஎஸ் எடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. எஸ்பிடிஎஸ் கையில் எடுத்து நீ ஃபார்ம் பண்ணி ரெடியாக்கி மரணமாக சாக்க வேண்டியது உன்னோட கடமை, புரியுதா? வார ஆரம்பிச்சிச்சுன்னா அது அவங்களுக்குன்னு அதுக்கான ஒரு டைம், அது நோக்கி தான் போகணும். இது எல்லா டீமுக்கும் அப்ளிகபிள் தான். உனக்கு அப்போ எப்பவுமே கொடுக்கலன்னா தப்பு. வார ஆரம்பிக்கிற வரைக்கும் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம். வார ஆரம்பிச்சிட்டா அது வேற. ஏன்னா ஜெயிக்கணும்ல, ப்ராக்டிஸ் பண்ணாமல் எப்படி ஜெயிப்பாங்க? ஒன்றை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீ 4th வார அன்னைக்கு நீ கமெண்ட்ரி வந்து உட்காந்துக்கு, அன்னைக்கு 4th மேன் யார் போவா? வேற யாராவது தான் போவா. சீக்கிரம் என்ன ஐவரி, உங்கள் அணி என்னாச்சு? உங்கள் அணி ரெடி பண்ணீங்களா? உங்கள் அணி இல்லையா? சாய் ப்ரோ கோஸ் ப்ரோ இல்ல ப்ரோ, நானே ட்ரோல் ப்ரோ இருக்கோம். நீங்க 2 பேர் மட்டும் போய் எப்படி ஜெயிப்பீங்களா என்ன? அவ்வளவுதான். ட்ரையல் வார்னா சப்ஸ்டியூட் கொடுக்கலாம். இந்த வாருக்கு நான் எப்படி சப்ஸ்டியூட் கொடுக்கறது? காசு வாருக்குலாம் சப்ஸ்டியூட் கொடுக்க மாட்டேன்.
அதே மாதிரி வேற டீம்ல விளாண்டுட்டு கொடுக்கவும் மாட்டேன் மெயின் பிளேயர்ஸை. அதனால நீங்க ரெடி பண்ணிக்கோங்க கிட்டுன்னு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன தடவையும் ஃபர்ஸ்ட் டைம் வார் ஆரம்பிக்கும் போது பிடிஎஸ் வந்து லேட்டாக தான் வந்துச்சு. அதனால நீங்க வேற டீமா கூட என்ட்ரி ஆகிட்டு இந்த சீசன் ஃபுல்லா அப்படியே விளாண்டுட்டு அடுத்த சீசன் கூட நீங்க பிடிஎஸ் ஒரு சீசன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஒன்றும் டிசிப்ளின் கிடையாது. அவனுங்க வரும்போது வந்து அப்புறமேட்டு அவனுக்கு ஜெயிக்கிறனாலும் ஜெயிச்சிக்கிறான் அப்படின்னு விளாடுவானுங்க அவனுங்க. ஸோ அது அவன் பிரச்சனை கிடையாது பிடிஎஸ்க்கு. ப்ரோ எங்களுக்கு ஃபோர்த் மேன் ஸ்ட்ராங்கா கொடுங்க. ஃபோர்த் மேன் ஸ்ட்ராங்கா வேணும்னா யார் வேணும்னு இப்போ நீங்க ஒரு இப்போ இருக்கிறது- நீயும் ஈஸ்வாவும் இருக்க, ராட்ரிக் இருக்கான், டோனி இருக்கான். ராட்ரிக் டோனி அன்னைக்கு 4 பேர். ஆமாம், ராட்ரிக் டோனி ஜியூஸு டோரா 4 பேர் இதில் வச்சதில் டோரா வந்து வேற டீம் போகிறான். இப்போ 3 ஜியூஸ் வந்து மேபி இப்போ வந்து பிடிஎஸ் இல்லாதனால பிடிஎஸ் இல்லையா இருக்கான்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு ஜியூஸ் வந்து இந்த ஐவரி கூட போயிடுவான். மீதி 2 பேர் இருக்கானுங்க, டோனி ராட்ரிக் இருக்கான். ராட்ரிக் வந்து எனக்கு தெரியல ஹெச்பிடிஎஸ் போவானா என்னன்னு தெரியல. டோனியும் நீங்கள் தான் பேசி என் டீம் நீங்கள் தான் போய் இப்போ வந்து பேச்சை போட்டு நீ என் டீமுக்கு வா நான் பார்த்துக்கிறேன், எஸ்ஆர்பிடிஎஸ்க்கு வா, காலைல 4 மணிக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்துரு, நம்மலாம் இப்படி ஆயிடலாம் அப்படியே ஆயிடலாம், நீங்கள் தான் பேச்சை போட்டு இப்போ கூப்பிட்டு வரணும் டோனி. ஆனால் காலைல வரமாட்டான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டோனிலாம் வந்து டிசிப்ளின் கிடையாது. மத்தியானம் தான் வருவான், மத்தியானம் வந்துட்டு நைட் வரைக்கும் இருப்பான். ஆனால் அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க, பார்த்து எடுத்துக்கோங்க. பெஸ்ட் இபிடிஎஸ் தான் இருந்தீங்கன்னா நீங்கள் கலந்து போட்டு யாரோட விளாண்டுக்கலாம், உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இபிடிஎஸ்ஸா இருந்தா நீ குமார் கூட விளாண்டுக்கலாம், யாரோட வேணாலும் விளாண்டுக்கலாம். அது பெருசா நான் கண்டுக்க மாட்டேன். அது ஜெயிச்சா ஜெயிங்க, ஜெயிக்காட்டி போங்க, ஜெயிச்சா ஜெயிங்க, ஜெயிக்காச்சு போங்கன்னு விட்டுருவோம் நாங்க. அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இபிடிஎஸ்ஸா இருந்தா. ஏன்னா அது பெரிய டோனி வந்து தனியா கூப்பிட்டா ராட்ரிக் அப்புறம் ஹெச்பிடிஎஸ் கேர் ப்ரோ. யார் சொன்னா? ராட்ரிக்லாம் மெயின் டீம். ராட்ரிக் ட்ரோலு ஐவரி 3 பேர் பிடிஎஸ் போயிருவாங்க. யார் சொன்னீங்க? எங்களுக்குலாம் அதுக்கு அவ்வளோ உனக்கு தேவையானது மட்டும் நீ தூக்கு. ராட்ரிக்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அவன் கிரிட்டுன்னு பிடிஎஸ் போயிருவாங்க. டோனி எடுத்துக்கிறோம் ப்ரோ. டோனி எடுத்துறீங்களா? ஃபோர்த் மேன் டோனியா? ஃபோர்த் மேன் டோனினா ஐவரி ராட்ரிக்கிட்ட பேசு. ஒன் டே டிராஃபி இன்னைக்கு வந்து அவன் வரானான்னு பாரு, கேளு. நீ கேட்டினா நீயே ட்ரோலு ராட்ரிக்கு. ஃபோர்த் மேன் வந்து இப்போதைக்கு கிளான்ல பிடிஎஸ்ல எப்பவுமே கிளான் மட்டும்தான், ஒன்லி கிளான். அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. எடுத்துக்கலாம். நான் எம்எஸ்ஓபி எடுத்தேனே அவ்வளவு சந்தோஷம். எம்எஸ்ஓபி வருவானான்னு கேட்டுக்கோ. அவன் வருவான், ஒரு நாள் வருவான், ஒரு நாள் வரமாட்டான். எம்எஸ்ஓபி நீ கேளு, அவன் வந்தானா எடுத்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படியா? டோனி வேணாம் தானே உனக்கு? ஷோரா? ஓகே கைஸ், நான் கேட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் எம்எஸ்ஓபி கேட்டோம். ஆனா இது எஸ்ஓபி ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. சரி ஓகே, எடுங்க. தரதான் தத்தான் தத்தான் தர தரதான் தரதான் தத்தான் தத்தான் தர தரதான் தன் தான் தரதான். இவன் என்ன சாட்ல பண்ணிட்டுக்கிறான், வந்து லைவ் போடுறானா? ஒரு 9 மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவான். மின்சாரம் இல்லாம நீ வந்து ராடுகிட்ட லைப்ரரி குயிக் டக்குன்னு கேளு. கால் எடுக்கல ப்ரோ, 2 வாட்டி கால் பண்ணிட்டேன். மதன் குமாருக்கு ஒரு டீம் கொடுங்க. அவனுக்கு ஏற்கனவே எஸ்பிடிஎஸ் இருக்கு ப்ரோ, அவன் தான் போக மாட்டான், சண்டை போட்டுட்டு இருக்கான். குமார் நீ எந்த இன்னைக்கு போற? நீ தான் கமெண்டேட்டர், நீ கமெண்டேட்டர். நீ ஹரிஷு வெல்கம் டு நானே மெம்பர்ஷிப். வெல்கம் விளையாடும் கடா. அவனும் கூட விளையாண்டு, ஏன்னா அவனுலாம் வாரில் அவனுக்கு இது இல்லைல்ல. அதனால நீ அவனுக்கு விளையாடும் போது அவனு கூட விளையாண்டுக்கோ. இந்த இவன் 2-3 பேர் இருப்பானுங்க, நீ கூட 2-3 பேர் வச்சிருப்பியா? இந்த அவன் பேர் என்ன? ப்ரோ அண்ணே வாங்க அண்ணே அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பியா? யாரையோ கிஸ்லி ப்ரோ. கிஸ்லி தான் எஸ்பிடிஎஸ் விளையாடுவானே. அவன் இன்னொருத்தன் யாரு? இல்ல யாரோ அண்ணன்டா. அவனை அந்த மாதிரி அவனுக்கு கூப்பிட்டு வச்சு விளையாண்டுக்கோ. விளையாடும் போது என்னவோ பண்ணி தொலைஞ்சுக்கோ. அதெல்லாம் ஒன்றும் சொல்றது இல்லை. இவனுங்க தானே ஜெயிக்கிறதுக்காக விளையாடுவாங்க. வார் பிளேயர்ஸ் தானே இவனுங்க. இவனுங்க என்ன, இவனுங்க டீமா விளையாடுவானுங்க, அவ்வளவுதான். மதோட கைண்ட் இருக்க 2 லாஸ்ட் மேட்ச் பாட் ஸ்குவாட் சீம் டைப் பண்ணாங்க ப்ரோ. நோ இஷ்யூஸ். மை டீம் கில் பண்ணிட்டாங்க. அடிச்சது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ப்ளீஸ் கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆல் ஸ்மால் யூடியூபர்ஸ். யாரா நீ போனாங்கிட்டு இதான் பேசி